என்னப்பா இன்னைக்கு என்ன லஞ்சு? புதினா மல்லித்தலை பார்த்தோமா தெரியல என்ன லஞ்சுன்னு. சிக்கன் பிரியாணி. பிரியாணி தான். வாவ், ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. நம்ம வீட்ல எந்த டம்ளர்ல நீங்க எப்பவும் அளப்பீங்களோ அதே டம்ளருக்கு உங்களுக்கு வேணுங்கிற அளவு எடுத்துக்கோங்க. ஆனா ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி, அதுதான் பாஸ்மதிக்கு கணக்கு. இன்னைக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சாப்பிட வரேன்ட்டு இருக்காரு. டோட்டலாக 4 பேர். ஆமா, அதுக்காக 2 டம்ளர். என் கூட ஒர்க் பண்ணுறவர் தான். சரி சரி, நம்ம தமிழ் ஆளுங்க. ஆமாம், இன்னைக்கு லஞ்சுக்கு வரேன்ட்டு இருக்காரு. இங்கே ஒடிசாவில் ரொட்டியும் உருளைக்கிழங்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சான். இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட வரேன்னாரு. அவருக்காக தான் இன்னைக்கு ஸ்பெஷல் பிரியாணி. ஆமா, நம்ம தமிழ்நாட்டு சைடு வந்து ஸ்பெஷல்னாலே அது பிரியாணி தானே. அதுவும் சிக்கன் பிரியாணினா சொல்லவே வேண்டாம். அவருக்கு தெரியாது நாங்கள் ஒரு நார்மல் லஞ்சு பண்ணி வைக்கிறோம், சாம்பார் சாதம் இருந்தால் கூட போதும்னாரு. ஆனால் அவருக்கு தெரியாது சர்ப்ரைஸாக சிக்கன் பிரியாணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா, இன்னைக்கு வந்து நல்லா எப்படி சூப்பரா பண்ணலான்னு பார்க்கலாம். அன்னைக்கு மட்டன் பிரியாணி செஞ்சிருந்தோம்ல, நிறைய பேர் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இன்னைக்கு சிக்கன் பிரியாணி. ஆமா, தொடர்ந்து நம்மளோட சேனல்ல வந்து பிரியாணி ரெசிபிஸ் போடலாம். ஆம்பூர் பிரியாணி, அதுக்கப்புறம் லேயர் பிரியாணி, அது மாதிரி நிறைய ரெசிபிஸ் போடலாம். ஓகே, கண்டிப்பாக. இவன் நம்ம வைசாக்ல இருந்தப்போ அங்கே சாப்பிட்ட ஆந்திரா ஸ்டைல் பிரியாணியும் போடலாம். அது இன்னும் வேறு சிக்கன் ஃப்ரைடு பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, அது ஒரு நாள் செய்யலாம். ஓகே, இப்போ அரிசியை வந்து ஒரு 2 தடவை நல்லா கழுவிக்கலாம். இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு சீரில் வச்ச செம்பு. அது காரைக்குடி சைடுன்னு சொல்லுவாங்கல்ல, செட்டிநாடு. அந்த சைடு. நம்ம ஊருக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? காரைக்குடி செட்டிநாடு ஏரியாவுக்கு வந்து பர்மா காலனி, பர்மா ஏரியான்னு சொல்லுவாங்க. பர்மீஸ் ஏரியா, பர்மீஸோடைய திங்ஸ் எல்லாம் முந்தையர்கள்லாம் வந்து முன்னாடி உள்ளவங்கலாம் பர்மால வேலை பார்த்து தானே வந்திருக்காங்க. ஆமாம், அதனால் நம்ம ஏரியா பர்மாவுடைய இதுன்னு நம்ம ஏரியாவை சொல்லுவாங்க. பர்மா பொருள் நிறையா கிடைக்கும். வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும்னா பிரியாணி பாத்திரத்தை வச்சிடணும். அதுக்கப்புறம் அரிசி களைஞ்சி வச்சோம்ல, ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணி வைக்கணும். டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி. நம்ம 2 டம்ளர் அரிசி வச்சிருக்கோம்ல, அதனால 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, ஸ்பிக்கில் நம்ம தூத்துக்குடி ஸ்பிக்கில் வேலை பார்த்தப்போ நீ பிரியாணி காம்படிஷனில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினீல சிக்கன் பிரியாணி செஞ்சு. ஆமாம், அதே மெத்தட் தானா இது, இல்லை வேறு மெத்தடில் செய்ய போறியா இன்னைக்கு? அதே மெத்தட் தான், ஆனால் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். இப்போ போய் கலந்துக்கிட்டா ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருப்ப அதே கம்பெனியில். நம்மளோட நல்லா செய்கிறவங்களும் இருப்பாங்கல்ல. அதுல வந்து காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி செய்யறோங்கிறது முக்கியம் இல்ல, டெக்கரேட் பண்றது தான் முக்கியம். பிரசன்டேஷன் எப்படி வந்து பிரசன்ட் பண்றோம் அதுதான் வந்து முக்கியம். 3 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன். ஓகே, நல்லா அது கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ வந்து இது சட்டி நல்லா சூடாயிடுச்சா, இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரியாணி தான் சவுத் சைடு தான் என்ன, சிக்கன் பிரியாணி தான். ஆமாம், எல்லாருக்கும் ஏதோ பிரியாணி கஷ்டமாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு பிரியாணி டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் அள்ளிப்பட்டோமா கிண்டுனோமா மூடணுமான்னு இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே. பழக பழக எல்லாருக்கும் ஈஸியாக வந்துடும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இதே பிரியாணி பொங்கல் மாதிரி போட்டேன், ஞாபகம் இருக்கா? ஆனால் இப்போ வெரைட்டியாக இருக்குது. நல்லா சூடாகட்டும் என்ன. ஓகே, எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டா பிரியாணி வேலை 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான். ஆமாம், கட் பண்ணுறது தான் பெரிய வேலை. இந்த மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம 10 பேருக்கு இல்லை 20 பேருக்கு இல்லை பிரியாணி ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு, வெங்காயத்தை போட்டுக்கலாம். எல்லாருமே பிரியாணினா ஸ்டார்டிங்கில் பட்டை கிராம்பு தான் போடுவாங்க. நம்ம அதெல்லாம் அரைச்சி மசாலா பண்ணி வச்சிட்டோம். குழந்தைங்க சாப்பிட்றதுனால பல்லில் பட்டு கசக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அது உன்னுடைய ஐடியா தான், சூப்பர் ஐடியா.
அதுவும் ரொம்ப போட்டால் கஷ்டம். நம்ம மீடியமாக ஒரு அளவுக்கு போடணும். அது மாதிரி மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். நான்வெஜ், குருமா எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம அந்த இதை நம்ம சாப்பிடும்போது பல்லில் தட்டுப்பட்டா எடுத்து ஓரமாக தான் ஒரு வைப்போம். தடவை கூட நான் வறுத்து அரைச்சி பார்த்தேன். மசாலாலாம் வறுத்து அரைச்சா கசப்பு வருது. நான் அப்படியே இந்த தடவை வறுக்காம சும்மா வெயிலில் மட்டும் காய வச்சுட்டு ஒரு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே எடுத்து சூடாக இருக்கும் இதுக்கு அந்த இடுக்கி வச்சிருக்கீல அது யூஸ் பண்ணலாம்ல. அப்படியே ஊற்றிட்டு டக்குன்னு வந்து மூடிடணும். அவ்வளோதான். ஓகே, செட்டாக மூடி எடுத்து வச்சுக்கோங்க. டக்குன்னு வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து நான் எக்கு ஏற்றிடுறேன். இவ்வளோ தண்ணி வச்சிங்கன்னா கொதிக்கும் போது கீழே விழுந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோ அரைச்சாலும் பத்தாது போல. டெய்லி எடுத்துட்டு கடை டப்பா காலி ஆகிட்டே போகுது. ஆமாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து வீட்டிலையே சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் வந்து ஓன் யூஸ்க்கும் செய்வேன். யாராவது கேட்டாலும் செஞ்சு கொடுப்பேன். உங்கள் யாருக்காவது வந்து வீட்டோட ஓன் யூஸ்க்கு செஞ்சுக்கணும், கடையில் வாங்காமல் உங்களுக்கு தேவையான மெத்தடில் நீங்களே செஞ்சுக்கணும். இப்போ எப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஹேர் லாஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து வெந்தயம், இந்த செம்பருத்தி இலை இதெல்லாம் வச்சு கஸ்டமைஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அதெல்லாம் அவங்களுக்கே கிடைக்கும் அந்த பொருளெல்லாம். அப்போ வந்து செஞ்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா எனக்கு தெரியும், நான் சொல்லித்தரேன். அந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்து அந்த வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு நாங்கள் அதெல்லாம் செஞ்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எதுவுமே கடையில் வாங்க மாட்டோம். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். இன்னொன்று வந்து ஆசையாகவும் இருக்கும். அடுத்த தடவை நம்ம இந்த மெத்தடு செய்யலாம், இந்த ஃப்ளேவரில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கூட ஷாம்பு யூஸ் பண்ணீங்களே, எப்படி இருக்குது? இப்போ நம்ம செஞ்ச செம்பருத்தி ஷாம்பு யூஸ் பண்ண பிறகு முடி ஷைனிங்காக இருக்குது. இன்னொன்று நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணோன்னே அது முடி கொட்டுற ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒர்க் பண்ணுற ஃபேக்ட்ரி கெமிக்கல் ஃபேக்ட்ரி, ஃபெர்டிலைசர் மேனுஃபேக்சரிங். டஸ்ட்டு பட்டு எனக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிருது. ஒரு ஸ்டேஜில் எனக்கு 30 வயசு தான் ஆகுது. தக்காளி போட்டுக்கலாம். வழுக்கத்தலை விழுந்துருமோன்னு பயமாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணோன்னா டஸ்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடுது, முடியும் செல்ஃபியாக இருக்குது. நம்ம ஷாம்புக்கு ஓரளவு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிடுச்சு எனக்கு. அடுத்த தடவை கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அடுத்த தடவை அந்த வீடியோஸ் போடலாம். நம்ம ஹேர் ஆயில் மேக்கிங்கே போடலாம், சோப் மேக்கிங்கும் போடலாம், ஷாம்புவும் எல்லாம் நம்மளே செஞ்சு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அது ஜாலியாகவும் இருக்குல்ல செய்கிறதுக்கு. இன்னொன்று நம்ம ஹோம்மேடாக செய்யும் போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டும் கிடைக்கிது. நம்ம கெமிக்கல்ஸ் எதுவும் இந்த பேரபின் அது இதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது எதுவுமே யூஸ் பண்ணலை, நம்ம நேச்சுரலாக தான் யூஸ் பண்ணுறோங்கிற தைரியமும் இருக்குது. நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலேயே செஞ்சோன்னா எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் அதே காசுக்கு. இதே நம்ம ஒரு ஷாப்பிங் மாலில் போயிட்டு பேரபின் ஃப்ரீ ஷாம்பு எடுத்தோம்னா 500 600 போட்டிருப்போம் 6 லிட்டர் பாட்டில். ஆமாம், 500 600 எங்கே போட்டிருக்கான். நம்ம இதுவே மாமா எடுத்தே வந்து அன்னைக்கு கேட்டோம்ல 850 rupees இந்த ஆனியன் ஷாம்பு. ஆமாம், நம்மளே வீட்டிலே செஞ்சுக்கலாம். அதுக்கு என்ன வீட்டில் செய்கிறது வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு செஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ண. ஆமாம், நம்ம வேணும்னு சொன்னால் நம்ம அடுத்த தடவை செஞ்சு போடலாம். எவ்வளோதான் வெந்துருச்சு போல. ஆமாம், இது நல்லா தொக்கு மாதிரி ஆகணும். தக்காளி வதங்குறதுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா தொக்கு மாதிரி ஆயிடுச்சு போல. ஆமாம், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுதான் நான் வீட்டில் அரைச்சி வச்ச கரம் மசாலா தூள். நாராக இருக்கிறது வந்து ஏலக்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 2 டம்ளர் அரிசியில், அதனால நம்ம 2.5 கரண்டி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்பூன் தான் இது.
காரம் அதிகமாக இருந்தால் குழந்தைங்கள்லாம் அப்புறம் சாப்பிட மாட்டாங்க. வெயிலுக்கே சாப்பிட முடியாது. அடிக்கிற சம்மருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய பெட்ஷீட், பெரிய பெட்ஷீட்டை வாஷிங் மிஷினில் துவைச்சிட்டு காய போட வெளியில் போட்டு வந்து 1 hour தான் ட்ரை ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. வெயில் நல்ல வெயில். நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல புதினா மல்லி அதை போட்டுக்கலாம். புதினா மல்லி போட்ட உடனே சிக்கனை போட்டுருங்க. சிக்கன் லெக் பீஸ் அந்த அண்ணனுக்கு ஒன்று, உனக்கு ஒன்று. உனக்கு? எனக்கு தான் பீஸ் எல்லாம் 2 லெக் பீஸ் தான் கிடச்சிது. ஓகே. லெக் பீஸ்லேயே நடுவில் கோடு கோடாக போட்டிருக்கு. அப்போ தான் நல்லா அந்த மசாலாலாம் உள்ள ஊருல ஜூஸியாக இருக்கும். ஏன்னா அது பெரிய பீஸாக இருக்குல்ல. ஆமாம், அப்போ நம்ம சாப்பிடும்போது உள்ளே எசன்ஸை கடிக்கும் போது நல்லாயிருக்கும். இன்னும் 1.5 monthல வீடு வேற காலி பண்ணி புது வீட்டுக்கு போகணும். எப்படி போகிறோம்னு தெரியல. பெரிய வேலை. பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வர சொல்லி பேக் பண்ணி அனுப்புறது. உங்களுக்கு எதுவும் பேக்கர்ஸ் அண்ட் மூவர் ஷிஃப்டிங்கில் அனுபவம் இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம மகா வேற ஸ்கூலில் போடணும். நிறைய ஊற்றிக்கலாம். எதுவுமே நம்ம கடையில் வாங்குறதே இல்லை. தயிர் வீட்டில் உரைய வச்சிடுறோம். பொடி எல்லாமே வீட்டிலே அரைச்சிடுறோம். ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம். அதுவே நல்லா நல்லா ஃப்ரை இது மாதிரி கெட்டியாக வரும். வேறு எந்த தூளும் போட வேண்டாம். இதை அப்படியே மூடி போட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ தயிர் காலி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி ரைத்தா போட போகிறோம்னு தெரியல. என்ன ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்துக்கலாம். உரைய வச்ச தயிர் இன்னும் உரையலை. இப்போ மூடி வச்சாச்சு. அதுக்கு நம்ம காலையில் தானே உரைய வச்சோம். ஆமாம், அதனால் ரெடியாக. நம்ம நைட்டே உரைய வச்சோம்னா நேரம் உறைஞ்சிடும். இது எவ்வளோ நேரம் க்ளோஸ்ல இருக்கணும்? ஒரு 5 நிமிஷம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும், தொக்கு மாதிரி வர வரைக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்படி இருக்கு, நல்லா தகன்னு. ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குல்ல. பாருங்க, நல்லா தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஊற வச்சோல அரிசி. ஆமாம், அதை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஊற்ற வேண்டியதான். அவ்வளோதான். நீ வெந்துட்டா முடிஞ்சது வேலை. ஆமாம். மட்டன் பிரியாணியோட வீடியோவும் போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துருக்குன்னு மறக்காமல், எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. இப்படி லேசாக இப்படி பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடணும். இப்போ வந்து லேசாக தண்ணியை வந்து குடிச்சு பார்த்துக்கோங்க. உப்பு போதுமா, காரம்லாம் போதுமான்னு. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்க்க முடியாது. இப்படி கிண்டுறதா இருந்தாலும் கரண்டியை லாஸ்ட்ல இருந்து விட்டு அப்படி மெதுவாக தான் கிண்டணும். இப்போ எல்லாமே போதும், பெர்ஃபெக்டாக இருக்குது. அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது எவ்வளோ நிமிஷம் மூடி இருக்கணும்? 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இந்த மாதிரி இருக்கா, தண்ணியும் அரிசியும் சம அளவு இருக்குது. இதுதான் வந்து கரெக்டு பாருங்க. இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் தம் போடுறதுக்கு. ஸ்மெல்லே சூப்பராக வருது. கொடுத்துட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய்யே நம்ம ஊற்றலை, இப்போ தான் ஊற்றுறோம். எல்லாருமே ஃபஸ்ட்டே நெய் ஆட் பண்ணுவாங்க. அவங்களுடைய மெத்தடு லாஸ்ட்டில். போதும். ஊற்றிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆகட்டும். சைட்லலாம் புகை வருதுல்ல, அப்படி புகை வந்துருச்சுனாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். சாப்பாடு நல்லா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நல்லா கம கமன்னு பிரியாணி வாசனமாக அப்படியே அந்த புகையோட கலந்து மூக்குக்குள்ளே ஏறுது. சீக்கிரம் சாப்பிடலாம், ஓப்பன் பண்ணுங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். இப்போ சைடில் வந்து முட்டை வேக வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து தயிர் பச்சடியும் ரெடியாக இருக்குது. வாவ். தயிர் பச்சடிக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெங்காயம் நறுக்கி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கரண்டி மாற்றியாச்சு. இந்த கரண்டி இந்த மாதிரி ஏந்தலாக இருக்க கரண்டியில் தான் நம்ம சாப்பாடு எடுக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணிலாம் ட்ரை ஆயிடுச்சு. ஆமாம், எப்படி இருக்கு பாருங்க. சூப்பராக வந்துருக்கு. உதிரி உதிரியா. அவ்வளோதான், பிரியாணி ரெடி. குழையாமல் எப்படி வந்திருக்கு பாருங்க. ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. அப்படி கீழேருந்து மேலே எடுத்து வைக்கணும் சாப்பாடு. ஆறுனா நல்லா சூப்பராக வந்துடும். இந்த பிரியாணி செஞ்ச கைக்கு விற்கிற விலைவாசிக்கு என்ன தக்கத்தில் வளையல் வாங்கி போடுறோம். இல்லை, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் விற்கும்ல கண்ணாடி வளையல் வாங்கி போடுறோம். பார்க்கவே செமையாக இருக்கு. இன்னொரு முட்டையை ஒன்று ஆட் பண்ணிட்டு வாங்க சாப்பிடலாம். ஓகே. எப்படி இருக்கு பாருங்க. சூப்பராக வந்துருக்கு. உதிரி உதிரியா. அவ்வளோதான், பிரியாணி ரெடி. குழையாமல் எப்படி வந்திருக்கு பாருங்க. ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. அப்படி கீழேருந்து மேலே எடுத்து வைக்கணும் சாப்பாடு. ஆறுனா நல்லா சூப்பராக வந்துடும். இந்த பிரியாணி செஞ்ச கைக்கு விற்கிற விலைவாசிக்கு என்ன தக்கத்தில் வளையல் வாங்கி போடுறோம். இல்லை, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் விற்கும்ல கண்ணாடி வளையல் வாங்கி போடுறோம். பார்க்கவே செமையாக இருக்கு. இன்னொரு முட்டையை ஒன்று ஆட் பண்ணிட்டு வாங்க சாப்பிடலாம். ஓகே. பிரியாணி செஞ்ச கைக்கு தங்க வளையல் போட்டுருவீங்களா? போடணும்னு ஆசையாக தான் இருக்கு. பட் விற்கிற விலையை பார்த்தா நமக்கு மலைப்பாக இருக்கு. எப்படி இருக்கு உண்மையாகவே? உப்பு காரம் எல்லாமே நல்லா இருக்கா? எல்லாமே பர்ஃபெக்ட். தேங்க்யூ. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற பிரியாணியோட சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. அரிசிலாம் வந்து நல்லா என்ன சொல்கிறது, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க. நல்லா இல்லை, நல்லா வெந்துருச்சு. இப்படி அமுக்குனா நசுங்கணும், ஆனால் உதிரி உதிரியாக இருக்கணும். நல்லா வெந்துருச்சு சாப்பாடு. ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.